பழத்தோட்ட ஊழியங்கள், கர்த்தரருளின ஊழியங்கள். திராட்சை பழத்தோட்ட ஊழியங்கள், கர்த்தரருளின ஊழியங்கள். அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம், கர்த்தர் வாய்க்க செய்வார். அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம், கர்த்தர் வாய்க்க செய்வார். துதி உமக்கே, துதி உமக்கே, துதி உமக்கே என்றுமே என்றும். துதி உமக்கே, துதி உமக்கே, துதி உமக்கே என்றுமே என்றும். துதி உமக்கே என்றுமே என்றும். துதி உமக்கே என்றுமே. பிரியத்துக்குரியவர்களே, சங்கீதம் 11:3, அஸ்திபாரங்களும் நிர்மூலமாகிறதே, நீதிமான் என்ன செய்வான்? நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அதிகமாக இருக்கும். கர்த்தரை தேடுகிற பிள்ளைகள், ஜெபிக்கிற பிள்ளைகள், ஆலயத்துக்கு ஒழுங்காக செல்கிற பிள்ளைகள், பைபிளை ஒழுங்காக வாசிக்கிறவர்கள், கர்த்தருக்கு பயந்து பாவத்தையும் தீங்கியும் விட்டு விலகிறவர்கள் இந்த பூமியிலே வசித்து வருகிறார்கள். அவருடைய அஸ்திபாரங்களை, அவருடைய வருமானத்தை, அவருடைய படிப்பை, அவருடைய நல்ல சுகத்தை, பலத்தை சாத்தானவன் நிர்மூலமாக்கி போடுகிறான். நீ ஆண்டவரையா தேடுகிறாய்? நான் உன்னை என்ன செய்கிறேன் பார். நீ ஊழியங்களிலே முன்பாகவா நிற்கிறாய்? நான் உன்னை என்ன செய்கிறேன் பார். நீ எல்லாருக்கும் ஓடி ஓடி உதவியாக செய்கிறாய், உன்னை என்ன செய்கிறேன் பார் என்று அவருடைய அஸ்திபாரங்களை, அவருடைய வாழ்வாதாரங்களை இடித்து போடுகிறான். அதை தாவீது உணர்ந்துதான் சொல்கிறான். அவர் என்ன செய்வார்கள்? ஐயோ பாவம்னு சொல்லி தாவீது சொல்லுகிறார். பிரியத்துக்குரியவர்களே, உங்களுடைய வாழ்க்கையில் கூட இன்றைக்கு அஸ்திபாரங்களை எல்லாம் நிர்மூலமாக்கி போட்டிருக்கலாம், எல்லா வருமானங்களையும் நிறுத்தி போட்டிருக்கலாம். பயப்படாதீங்க. ஒன்றுமில்லாதவைகளிலிருந்து எல்லாவற்றையும் உருவாக்குற கர்த்தர் உங்களுக்காக எல்லாவற்றையும் உருவாக்கி தருவார். எத்தனை முறை சத்துரு இடித்து போட்டால், உங்களை தள்ளிவிட்டால், நீங்கள் மறுபடியும் எழுந்திருப்பீர்கள். ஆண்டவர் உங்களை எழுப்புவார், உங்களை சிங்காசனத்தில் கொண்டு போய் வைப்பார். உங்களுக்கும் ஏனையவர்களுக்கு வித்தியாசத்தை காண்பிப்பார். இதனாலே ஆண்டவர் உங்களுக்கு ஆசீர்வாதம் மாற்றி கொடுப்பாராக. ஆமென். சிறியவனை பொழுதிலிருந்தும் எளியவனை குப்பையிலிருந்தும் எடுத்து உயர்த்தி ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் பந்தியிருக்க செய்கிற அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த சத்தத்தை கேட்கின்ற அனைத்து தேவனுடைய பிள்ளைகளுக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துகள்.
நீங்கள் கோடா கோடியாய் பெருகுவீர்களாக, உங்களுடைய பிள்ளைகள் கோடா கோடியாய் பெருகுவார்களாக என்று வாழ்த்துகிறேன். பிரியத்துக்குரியவர்கள், கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலும் இரக்கத்தினாலும் சென்ற வாரம் சனிக்கிழமை ஆசிரியத்தில் நடைபெற்ற நம்முடைய விடுதலை நாள் கூட்டத்தை கர்த்தர் அதிகமாக ஆசீர்வதித்தார். நிறைய புதிய புதிய ஜனங்களெல்லாம் வந்திருந்தாங்க. வாழ்க்கையில் பல பிரச்சனைகளை உடைய, என்னென்ன காரணமே தெரியலேன்னு சொல்லி தவித்த பிள்ளைகளெல்லாம் அங்கே வந்து அந்த கேள்விக்கு உடைய பதிலை பெற்றார்கள். ஆண்டவர் இயேசு அவர்களை விடுவித்தார். மிக்க மகிழ்ச்சியாக ஜனங்கள் கடந்து போனார்கள். நிறைய புதிய ஜனங்கள் வந்திருந்தது மிகவும் சந்தோஷமாக இருந்தது. கூட்டத்தின் இறுதியில் அனைவருக்கும் மிக சிறப்பான உணவு பரிமாறப்பட்டது. உழைத்த, ஜெபித்த, கொடுத்த, தாங்கிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த வாரம் சனிக்கிழமை மறந்து விடாதிருங்கள். சென்னை வாழ் ஜனங்களே, சென்னையிலே பல்லவரம் ரயில்வே ஸ்டேஷன் வந்து பம்மல் போகிற ரோட்டில் அங்கே முத்தமிழ் நகர் பஸ் ஸ்டாப்பில் சியோன் காம்ப்ளெக்ஸ் இருக்கிறது. அதில் 4வது மாடியிலே நான் வர சனிக்கிழமை காலை 10 மணிக்கு உங்களுக்காக காத்திருப்பேன். அந்த கூட்டத்தின் இறுதியிலே உங்கள் ஒவ்வொருவருக்காகவும் அடியார் நான் ஜெபிப்பேன். சகோதரர் மங்கள்ராய் தலைமையில் சகோதரர் கண்மணி சாலமோன் போன்றவர்களெல்லாம் மிக சிறப்பான ஏற்பாடுகளை செய்திருக்கிறார்கள். நீங்கள் தாராளமாய் வந்து பங்கு பெற்று கூட்டத்தின் இறுதியிலே தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்று செல்லலாம். உங்களுக்காக அன்பு சகோதரர்கள் நல்ல விருந்தை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார்கள் என்பதையும் நான் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். பிரித்துக்குரியவர்களே, நமது ஊழியத்தின் சார்பாய் கட்டப்பட்டு நடத்தப்பட்டு வருகிற அடைக்கலான் குருவி எனப்பட்ட ஆவிக்குரிய முதியோர்களும், கடைசி காலங்களிலே ஆவிக்குரிய ஒரு முதியோர் இல்லத்தை தேடுபவர்களுக்கு மிகவும் சிறப்பான ஒன்றாக இருக்கிறது. தினந்தோறும் நல்ல நல்ல ஊழியக்காரர்கள் குருவானவர்கள் வந்து அங்கே இருக்கிறவங்கள ஜெபத்தில் நடத்துகிறாங்க. அங்கே இருக்கிற தாய்மார்களும் தினந்தோறும் சேர்ந்து ஜெபிக்கிறாங்க. நீங்கள் விரைவாக வரும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். ஏராளமான இடம் இருக்கிறது. மிக சிறப்பான உணவும் கூட அங்கே இருக்கிற ஜனங்களுக்கு பரிமாறப்பட்டு வருகிறது. பிரியத்துக்குரியவர்களே, நம்முடைய ஊழியத்தை சார்ந்த அநேக பிள்ளைகள் திருமணத்துக்கு காத்திருக்கிறாங்க. அதே மாதிரி திருமணமாகி முறிந்து போன பிள்ளைகளும் கூட இப்பொழுது சட்டப்பூர்வமாக பிரிவை பெற்று அவர்கள் அடுத்த வாழ்வுக்காய் காத்திருக்கிறாங்க. விரும்பியவர்களை தொடர்பு கொள்ளலாம். நிறைய ஆண்கள் தான் தொடர்பு கொள்கிறோம். ஆண்கள் வீட்டில் இருந்தால் தொடர்பு கொள்ளும், பெண்கள் வீட்டிலேருந்து தொடர்பு கொள்வது இல்லை அதிகமாக. எனவே அதிக பெண்கள் தேவைப்படுகிறார்கள் திருமணத்திற்காக என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள ஆசைப்படுகிறேன். பிரியத்துக்குரியவர்களே, இந்த நாளிலும் நம்முடைய பிரயோஜனத்திற்காக 2 சாமுவேல் 3வது அதிகாரம் 1வது வசனம். 2 சாமுவேல் 3வது அதிகாரம் 1வது வசனம். சவுலின் குடும்பத்திற்கும் தாவீதின் குடும்பத்திற்கும் நெடுநாள் யுத்தம் நடந்தது. தாவீது வர வர பலத்தான், சவுலின் குடும்பத்தாரோ வர வர பலகீனப்பட்டு போனார்கள். மழை ஓய்ந்தாலும் சாரல் ஓயவில்லை என்று சொல்லுவார்கள். சவுல் ராஜா தான் தாவீதை படாத பாடுபடுத்தினார், வேட்டையாடினார், கொன்றுவேன்னு சொல்லி துரத்தினார், வெறி பிடிச்சு நின்னார். அவருக்குள்ள அசுத்தாவி வேற. தாவீது சவுல் ராஜாவின் நிமித்தமாய்ப்பட்ட பாடுகளும் கொஞ்சம் நஞ்சமில்லை. இருப்பினும் அவனுடைய கிருபை அவரை தாங்கினபடியினாலே அவர் அந்த பாதைகளை எல்லாம் கடந்து வந்தார். ஒரு நாளிலே அங்கே தேவனுடைய சித்தத்தின்படியே சவுல் ராஜாவும் அவருடைய முக்கிய குமாரர்களும் யுத்தத்தில் கொல்லப்படுகிறார்கள். அத்தோடு கூட தாவீதுக்கு பயப்படுவதற்கு எதுவுமே இல்லை என்கிற ஒரு நிலைமை வந்துவிட்டது. ஆனாலும் இதில் நீங்கள் கவனிக்க வேண்டிய காரியம் என்னவென்றால், சவுல் ராஜா யுத்தத்தில் மரித்த நாளிலே இஸ்ரவேல் ஜனங்கள்லாம் சேர்ந்து தாவீதை இஸ்ரவேலுக்கு அடுத்த ராஜாவாக அபிஷேகம் பண்ணவில்லை. யூதா கோத்திரத்தார் மாத்திரம்தான் தாவீதை ராஜாவை ஏற்றுக்கிட்டாங்க. ஏனைய கோத்திரத்தார் எல்லாரும் காத்திருக்கும் பொழுது அங்கே சவுல் குடும்பத்தில் இருந்த இஸ்போசேத், சவுல் ராஜாவுடைய மகன், அவனை அப்னர் எனப்பட்ட அந்த படை தளபதி ராஜாவை மாற்றினார் என்று நான் காண்கிறேன். 11 கோத்திரங்களும் அந்த இஸ்போசேத் பக்கம்தான் இருந்தது. அப்னர் ஆங்கராக இருந்து படைத்தளபதியாக இருந்து அவனை தாங்கினார். இதனால் அங்கே ஒரு பெரிய ஒரு காத்திருத்தல் மறுபடியும் தாவீதிற்கு ஏற்படுகிறது. அவர்களுக்கு இருவருக்கும் இடையில யுத்தம் வந்து கொண்டே இருந்தது என்று சொல்லி, நெடுநாளாக யுத்தம் நடந்தது என்று சொல்லி கூட நாம் வாசிக்கிறோம். பிரியத்துக்குரியவர்களே, இந்த நாளிலே ஒரு அருமையான பாடத்தை நாம் இந்த இடத்துல கற்றுக்கொள்கிறோம். ஆண்டவர் உடனடியாக தாவீதை ராஜாவை மாற்றுவதற்கு அவசரப்படலை. தாவீதுக்கு ராஜ்யபாரம் அன்னைக்கு கொடுக்கணும், மறுநாளே கொடுக்கணும்னா கொடுத்துருக்கலாம். ஆனால் அது ஆண்டவர் அவசரப்படவில்லை. தாவீதிற்கு இன்னமும் காத்திருத்தலை அங்கே உண்டு பண்ணுகிறார். இன்னும் அநேக பாடங்களை அவர் கற்றுக் கொடுக்கிறார். கொஞ்ச காலம் நீ இப்படி ஒரு கோத்திரத்துக்கு மாத்திரம் ராஜாவாயிரு, அநேக பாடங்களை கற்றுக்கொள் என்று சொல்லி, என்னை இன்னும் தேடு என்று சொல்லி
அவர் கொஞ்ச காலம் காத்திருக்க வைத்தார் என்று நான் காண்கிறோம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான பிள்ளைகளே, கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நினைத்தால் ஆண்டவர் நம்மை ஒரு நிமிடத்தில் ஆசீர்வதித்து விடலாம். அதுதான் மிக முக்கியமாக நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம். கர்த்தர் நினைச்சார்னா ஒரு நிமிஷத்தில் நம்மளை ஆசீர்வதிச்சிடலாம். ஒரு நிமிஷத்தில் மாட மாளிகைகளை கொடுத்துடலாம், ஏராளமான நிலங்களை கொடுத்துடலாம், ஒரு நிமிஷத்தில் எவ்வளவு தங்கங்களை கொடுத்துடலாம், ஒரு நிமிஷத்தில் கவர்மெண்ட் ஜாபை கொடுத்துடலாம், ஒரு நிமிஷத்தில் நீங்கள் எதுக்காக காத்திருக்கிறீங்களோ, அது திருமணமா, பிள்ளை செல்வமா, எதனாலும் அவருக்கு கொடுப்பதற்கு வல்லமை உண்டு. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை தலைகீழாய் புரட்டி போட ஆண்டவருக்கு வல்லமை உண்டு. ஆனாலும் அது உடனே உங்களுக்கு கொடுத்தா அது சரிப்படாதுங்கிறது அவர் அறிஞ்சிருக்கார். அது அவருக்கு தான் தெரியும். கொஞ்ச காலம் நீங்கள் பக்குவம் படுவதற்காக, கொஞ்ச காலம் நீங்கள் இன்னும் ஆண்டவரை அதிகமாய் தேடுவதற்காக, அந்த மேன்மைகளின் மகிமைகளையும் நீங்கள் அறிந்து கொள்ளத்தக்கதாக ஆண்டவர் சற்று தாமதிக்கிறார். அஃப்கோர்ஸ் ரொம்ப நாளாக உங்களுக்கு கஷ்டப்பட விட மாட்டார். தாவீதுக்கு ஒரு கோத்திரத்தை கொடுத்து ஆட்சி செய்யன்னு சொல்லி கொஞ்சம் மூச்சு விட வச்சது மாதிரி உங்களுக்கும் ஒரு சின்ன ஒரு ஆசீர்வாதத்தை கொடுப்பாரு, சின்ன ஒரு வேலையை கொடுப்பாரு, சின்ன ஒரு பிஸ்னஸை கொடுப்பாரு, சின்னது ஒரு வருமானத்தை கொடுப்பாரு, சின்னதாக உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற ஒரு கூட்டத்தை கொடுப்பாரு, சின்னதாக ஒரு வளர்ச்சியை கொடுப்பாரு. உங்களை வெறுத்து விடவில்லை, உங்களை மறந்து விடவில்லை, மகனே நான் உன்னை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி ஒரு ஆறுதல் செய்தியை கொடுக்கும்படியாக கொஞ்சம் உங்களை லிஃப்ட் பண்ணி விடுவார். உங்களுக்கு கொஞ்சம் மூச்சு விட வைப்பார், ரொம்ப கஷ்டத்துலேருந்து வெளியே கொண்டு வந்து மூச்சு விட வைப்பார். ஆனால் மிக பெரிதான ஆசீர்வாதங்களை கொடுக்கறதுக்கு கொஞ்சம் உங்களை தாமதிக்க வைப்பார். அப்போ நீங்கள் என்ன நினைப்பீங்க, இவ்வளோ கஷ்டப்பட்டோம், இவ்வளோ கொண்டு வந்திருக்கிறார் ஆண்டவர், இம்மானுவேலர், எபனேசர், இனி எனக்கு அதையும் தருவார் அப்படின்னு சொல்லி நீங்கள் பொறுமையாக உங்கள் ஓட்டத்தை ஓட ஆரம்பிப்பீங்க. முற்றிலுமாக உங்களை ஆண்டவர் கீழே விட மாட்டார், கொஞ்சம் வைத்துவார், உங்களுக்கு மூச்சு விட வைப்பார், உங்களுக்கு ஒரு நேசத்தை வெளிப்படுத்துவார், உங்களுக்கு ஒரு சின்ன கூட்டத்தையும் சின்ன ஆசீர்வாதத்தையும் தருவார். ஆனால் பெரிதான ஆசீர்வாதத்தை தருவதற்கு சற்று காலம் தாழ்த்துவார். இதுதான் தாவீது ராஜாவுடைய வாழ்க்கையில் நான் கற்றுக்கொள்கிற மிகப்பெரிய பாடம். அடுத்தாப்புல அந்த காத்திருந்த காலத்தில் என்ன ஆகுது பாருங்க, அங்கே சவுல் குடும்பத்தாருக்கும் தாவீதின் குடும்பத்தாருக்கும் நெடுநாளாக யுத்தம் நடந்தது என்று நாம் காண்கிறோம். அடுத்த ஸ்டேஜுக்கு போகணும்னா நம்ம நெடுநாளாக யுத்தம் செய்யணுங்க. அதைத்தான் இந்த இடத்துல பார்க்கிறோம். யுத்தம் நடந்துக்கிட்டே இருக்கும். யுத்தத்தில் இந்த சைடு இழப்பு ஏற்படலாம், அந்த சைடில் இழப்பு ஏற்படலாம். ஒவ்வொரு நாளும் ரத்தம் சிந்தப்படும், ஒவ்வொரு நாளும் என்னவாகுங்கிற கேள்விக்குறி வரும். நெடுநாளாய் அப்படியாக இரண்டு குடும்பத்தாருக்கும் இடையில யுத்தம் நடந்து கொண்டிருந்தது என்று பார்க்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகள் என்றாலே நமக்கு தினந்தோறும் யுத்தங்கள் தான். அதுவும் நீங்கள் ஆசீர்வாதத்தை நோக்கி ஓடிக்கிட்டு இருப்பீங்கன்னா தினந்தோறும் உங்களுக்கு யுத்தம் காத்திருக்குங்கிறது மறந்துடவே செய்யாதீங்க. யுத்தம் தான் தேவனுடைய பிள்ளைகளாகி நம்முடைய வாழ்க்கையில் தினந்தோறும் யுத்தம் தான். வியாதியோடு தினந்தோறும் நாம் யுத்தம் செய்ய வேண்டும். இப்போ தான் சரியான மாதிரி இருக்கும், பார்த்தா மறுபடியும் ஆஸ்பத்திரிக்கு போக வேண்டியிருக்கும். எல்லாம் ஓகேன்னு நினச்ச மாதிரி இருக்கும், மறுபடியும் வேறு ஒரு வியாதி வந்துடும். அதே மாதிரி பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு பக்கத்தில் பிரச்சனை அதை சரி செஞ்ச மாதிரி இருக்கும், பார்த்தா அடுத்த பக்கத்தில் பிரச்சனை வந்துடும். ஒரு மகனுடைய வாழ்க்கையில் எல்லாம் சரி செஞ்சு விட்டால் அடுத்த மகனுக்கு வாழ்க்கையில் பிரச்சனை. நாம் நம்முடைய வாழ்க்கையிலே கிறிஸ்துவுக்காய் காத்திருக்கிற அந்த நேரங்களிலே ஒவ்வொரு நாளும் விதவிதமான யுத்தங்கள் நமக்காக காத்திருக்கிறது. நெடுங்காலமாய் நான் யுத்தங்களை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகிறது. அப்படிலாம் எனக்கு பிரச்சனை இல்லை பிரதர் நீங்கள் சொல்லலாம். பண விஷயத்தில் அவங்களுக்கு நெடுநாளாக யுத்தம் நடந்துக்கிட்டே இருக்கும். கொஞ்சம் பணம் வரும், பார்த்து அங்கே தேவையில்லாத செலவு வந்துடும். 2 அடி நீங்கள் காலடி எடுத்து வைப்பீங்க, 4 அடி நீங்கள் சறுக்கிடுவீங்க. கஷ்டப்பட்டு சேகரித்து பணத்தெல்லாம் டக்குன்னு ஒரு நிமிஷத்தை சாத்தாம பிடுங்கிடுவான். அப்புறம் நீங்கள் வேறு ஒரு காரியத்தில் இன்வெஸ்ட் பண்ணி பார்ப்பீங்க, இதுலையாவது நான் ஜெயித்துருவேன்னு சொல்லிட்டு அங்கேயும் உங்களுக்கு பிரச்சனை வரும். யுத்தம் என்பது அது கொஞ்ச காலம் இல்லை, நெடுங்காலமாக நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும். தேவன் நம்மை உயர்த்துகிற வரைக்கும் ஓரளவு நாம் வளர்ந்து விட்டாலும் கூட, ஓரளவு நாம் இப்பொழுது ஆசீர்வாதங்களை பெற்றுவிட்டாலும் கூட, பெரிதான ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்வதற்கு முன்பதாக நெடுங்காலமாக நாம் யுத்தங்களை சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகள் உண்டாகும் என்பதை இந்த தாவீது ராஜாவுடைய வாழ்க்கை நமக்கு காண்பிக்கிறது. இந்த மாதிரி தொடர்ந்து யுத்தம் வந்துகிட்டே நடக்கிறதுனால, தொடர்ந்து பிரச்சனைகள் சந்திக்கிறதுனால, தொடர்ந்து பொல்லாத மனிதர்களை ஒருத்தனை விட்டு அடுத்தனை விட்டா இவன், ஒவ்வொரு ரவுடி, ஒவ்வொரு பொறுக்கி, ஒவ்வொரு சம்மந்தம் இல்லாத ஆட்கள்லாம் உங்கள்கிட்ட யுத்தம் செய்துக்கிட்டு இருக்கலாம், உங்களை மிரட்டிக்கிட்டு இருக்கலாம், உங்களுக்கு இது துன்பத்தை கொடுத்துட்டு இருக்கலாம். என்னடா இது அப்படின்னு சொல்லி வாழ்க்கை நினைக்கலாம். நெடுங்காலமாக அப்படி இருக்கலாம். அதே போல் அந்த ஆவி இந்த ஆவி குடும்பத்துக்கு விரோதமாக அந்த செய்வன இந்த செய்வனன்னு சொல்லிட்டு பல விதங்களிலே உங்களுக்கு அசுத்தாவிகள் தொந்தரவு கொடுத்துட்ருக்கலாம். பிரியத்துக்குரியவர்களே, என்னடா வாழ்க்கை, நான் ஆண்டவரை தேடுறேனே, நான் ஜெபிக்கிறேனே, நான் ஆலயத்துக்கு போகிறேனே, நான் பரிசுத்தமாய் வாழ்கிறேனே, நான் உயிருள்ள தெய்வத்தை ஆராதிக்கிறேனே, ஏன் எனக்கு வாழ்க்கையில் நெடுங்காலமாக யுத்தம் நடக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். இதுதான் தேவனுடைய பிள்ளைகளுக்காக நியமிக்கப்பட்டிருக்கிற பாதை என்பதை உங்களுக்காக நான் நினைவூட்டும்படியாக விரும்புகிறேன். சமஸ்தான இஸ்ரவேலுக்கு ராஜாவாய் மாற்றப்படுவதற்கு முன்பதாக நெடுங்காலமாக
சவுலுடைய குடும்பத்துக்கும் தாவீதுடைய குடும்பத்துக்கும் யுத்தம் நடந்துகிட்டே தான் இருந்துச்சு. ரத்தம் சிந்தப்பட்டுகிட்டே தான் இருந்தது. தினந்தோறும் ஒரு செய்தி தாவீது ராஜாவுக்கு வந்திருக்கும். ஐயோ ஐயோன்னு சொல்லி அவர் கேட்டுகிட்டே இருந்திருப்பார். இதுதான் நான் கடந்து செல்ல வேண்டிய பாதை என்பதை பிரியத்துக்குரியவர்களே உங்களுக்கு அறியப்படுத்த விரும்புகிற தம்பி தங்கச்சி, புதிதாக கர்த்தரை ஏற்றுக்கொண்டிருக்கலாம். இயேசுவிடம் வந்தால் எனக்கு எல்லாம் கிடைக்கும் என்று சொன்னார்களே, ஒன்றும் கிடைக்கவில்லையே. எனக்கும் யுத்தமாக இருக்கிறது, எனக்கு என் ஆசிரியருக்கு யுத்தமாக இருக்குதே, எங்கள் வீட்டுக்கு பக்கத்து வீட்டுக்கு யுத்தமாக இருக்கிறதே, எனக்கும் வேலை பார்க்குற இடத்துல யுத்தமாக இருக்கிறது என்று நீங்கள் பல விதங்களிலே போராடிட்டு இருக்கலாம். சம்மந்தம் இல்லாத ஆட்கள்லாம் சண்டை போட்டுட்ருக்காங்களேன்னு நினைக்கலாம். இது கொஞ்ச காலம் உங்களை ஆயத்தப்படுத்துவதற்காக, தகுதிப்படுத்துவதற்காக, ஆண்டவரை நீங்கள் இன்னமும் கிட்டி சேர்வதற்காக ஆண்டவர் அனுமதித்திருக்கிறார். அடுத்த அந்த வசனத்தின் அடுத்த பகுதி சொல்லுகிறது, தாவீது நாளுக்கு நாள் பலத்தான், சவுலின் குடும்பத்தாரோ நாளுக்கு நாள் பலகீனப்பட்டு போனாங்க. யுத்தம் நடந்தது உண்மைதான், ஆனால் தாவீது நாளுக்கு நாள் பலத்து கொண்டே இருந்தார். அவர் ஒரே ஒரு கோத்திரம் இருந்தாங்க, இதுதான் கோத்திரம். இவங்க 11 கோத்திரம் இருக்காங்க, ஆனால் இவங்க பலகீனப்பட்டுட்டே போகிறாங்க. தாவீது நாளுக்கு நாள் பலத்து கொண்டே வந்தாரா. இதுதான் கர்த்தருடைய கிருபை, இதுதான் கர்த்தருடைய இரக்கம். நான் தாவீது கூட தான் இருக்கிறேன், நீங்கள் 11 கோத்திரம் இருக்கிறதுனால உங்கள் கூட இருப்பேன் நீங்கள் நினச்சிட வேண்டாம். நான் எப்பொழுதும் ஒரு கோத்திரனாலும் சின்ன கோத்திரனாலும் எனக்கு பிடிச்சது தாவீதான், என் பிள்ளை தாவீதான்னு சொல்லி ஆண்டவர் அங்கே அடையாளம் காண்பிக்கிறார். யுத்தம் நடந்தாதான் கர்த்தர் தாவீதோடு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே தெரிய வரும். 11 கோத்திரத்தின் தனிநபராய் ஜெயிப்பதற்கு தேவையான பலத்தை ஆண்டவர் தாவீது கொடுத்து கொண்டே இருந்தார். நாளுக்கு நாள் தாவீது பலத்தார். ஒவ்வொரு நாள் யுத்தம் நடக்க நடக்க தாவீது டீம் ஜெயித்துட்டே வருது, சவுல் டீம் அப்படி பலகீனப்பட்டுட்டே வருகிறது. திடீர்னு யாரையாவது நம்ம பார்த்தோம் அப்படின்னா சொல்லுவாங்க, அது நல்லா மெலிஞ்சிட்டிங்களே. எனக்கு யாராவது என்ன மெலிஞ்சிட்டாங்கன்னு சொன்னாங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா வெயிட்டு குறையாதான்னு சொல்லி நான் போராடிட்டு இருக்கிறேன். ஒரு காலத்தில் அறியாமல் இருந்ததுனால வெயிட் நிறையா போட்டாச்சு. இப்போ வெயிட்டை குறைக்கணும்னு சொல்லி சைக்கிளிங் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் சாப்பாட்டெலாம் ரொம்ப யோசித்து சாப்பிட வேண்டியிருக்குது. அப்போது நம்மளை யாராவது ரொம்ப நாளைக்கு பிறகு பார்த்தாங்கன்னா கரெக்டாக கண்டுபிடிச்சிருவாங்க, நீங்கள் மெலிஞ்சிருக்கீங்க, நீங்கள் குண்டாக இருக்கிறீங்க, இப்படிதான் நீங்கள் அப்படியே இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லுவாங்க. ஆனால் தினந்தோறும் நம்மை பார்க்கிறவர்களுக்கு நாம் மெலிந்தாலும் தெரியாது, குண்டானாலும் தெரியாது, என்ன ஒரே மாதிரி தானே இருக்கீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அங்கே தாங்கள் பலகீனப்படுவதே சவுல் குடும்பத்தாருக்கு தெரியாது, ஆனால் பலகீனப்பட்டே வராங்க. தாவீதுக்கு தான் ஸ்ட்ராங் ஆகிட்டு வரோன்னு தெரியாது, ஆனால் நாளுக்கு நாள் அவர் பலத்து கொண்டே வந்தார் என்று நான் காண்கிறோம். அறிந்தும் அறியாமலும் தாவீதுக்கு ஆண்டவருடைய கரம் கூட இருந்ததுனால அவர் பலத்து கொண்டே வரார். அவருடைய டீம், அவருடைய மிலிட்ரி, அவருடைய வாரியர்ஸ், வெப்பன்ஸ் எல்லாம் பலத்துக்கிட்டே வருது. எல்லாரும் நடுங்க ஆரம்பிக்கிறாங்க. 11 கோத்திரம் சேர்ந்து தாவீதை ஒன்றும் செய்ய முடியலையா அப்படின்னு சொல்லிட்டு. நாளுக்கு நாள் கர்த்தர் உங்களுக்கு யுத்தத்தில் வெற்றி கொடுத்து கொண்டே இருப்பார். வியாதி உங்கள்கிட்ட தோத்துக்கிட்டே போயிட்டே இருக்கும். எவ்வளவு வியாதி பார்த்தாலும் உங்களை தொட முடியாமல் தோத்து போயிட்டே இருக்கும். பொல்லாத மனிதர்கள் நாளுக்கு நாள் உங்கள்கிட்ட யுத்தம் பண்ண விலையினப்பட்டுட்டே போவாங்க. உங்கள்கிட்ட யுத்தம் பண்ணணும் யாராவது நினைச்சிட்டாங்க அப்படின்னா, உங்களை வேதனைப்படுத்தணும், உங்களுக்கு ஏதாவது ஒரு டிஸ்டர்பன்ஸ் கொடுக்கணும் யாராவது எங்கேயாவது இந்த உலகத்தில் எந்த மூலையில் நினைச்சாலும் அவங்க நாளுக்கு நாள் பலகீனப்பட்டுட்டே போக ஆரம்பிப்பாங்க. அவங்களுடைய ஃபைனான்ஸ் டவுன் ஆகிட்டே போயிட்டே இருக்கும். கிராஃப் கீழே இறங்குற மாதிரி ஹெல்த் அவங்களுக்கு கீழே போயிட்டே இருக்கும். மன சமாதானம் அவங்கள விட்டு அப்படியே கீழே போயிட்டே இருக்கும். குடும்பத்தில் உள்ள சமாதானம் அப்படி கெட்டு போயிட்டே இருக்கும். ஏன்னா அவங்க உங்கள்கிட்ட யுத்தம் பண்ணணும்னு சொல்லி நினச்சிட்டாங்க. கர்த்தருடைய பிள்ளைகளிடத்தில் யார் யுத்தம் பண்ணினாலும், யுத்தம் பண்ண நினைத்தாலும் கூட அவர்கள் நாளுக்கு நாள் பலகீனப்பட்டுட்டே போவாங்க. அப்படி போய் தான் ஆவாங்க. அப்படி இல்லைன்னா இந்த வசனம் போய்விடும். உண்மையான தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக யார் யுத்தம் செய்தாலும், அவர்கள் எவ்வளவு பலவான்களாக இருந்தாலும், அவர்கள் எவ்வளவோ அரசியல் பலம் உடையவர்களாக, ஆள் பலம் உடையவர்களாக, இங்கே 11 கோத்திரத்தார் ஒன்று சேர்ந்தது போல ஒரு பெரிய கூட்டமே அவர்களுக்கு துணையாக இருந்தாலும், அவங்க நாளுக்கு நாள் பலகீனப்பட ஆரம்பிச்சிருவாங்க. அவங்களுக்கு நாளுக்கு நாள் வயசாக ஆரம்பிச்சிடும். நாளுக்கு நாள் அவங்களுடைய கைகாலெலாம் அப்படி கரடு தட்ட ஆரம்பிச்சிடும், காலில் தடுமாற ஆரம்பிச்சிடும். ஒன்றும் செய்ய முடியாது உங்களை. நீங்கள் கண்ணும்னால வளர்ந்துக்கிட்டே இருப்பீங்க. தாவீதுக்கு கர்த்தர் கொடுத்த ஏராளமான வாக்குத்தத்தங்களிலே எனக்கு மிகவும் பிடித்தது, தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தார். இங்கே வாசிக்கிறோம், நாளுக்கு நாள் பலத்தார். கர்த்தர் நம்மோடு இருப்பார் என்றால், நாம் தினந்தோறும் அவரை உண்மையாய் தேடுவோம் என்றால், நாளுக்கு நாள் நாம் பலத்து வருவோம். உங்கள் ஃபைனான்ஸ் நாளுக்கு நாள் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். உங்களுடைய உடலில் இருக்கிற ஸ்ட்ரென்த் நாளுக்கு நாள் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் சமாதானம் நாளுக்கு நாள் இன்க்ரீஸ் ஆகும், அதிகரிச்சுக்கிட்டே வரும். நம்முடைய வாழ்க்கையில் நம்ம செய்கிற ஊழியங்கள் நாளுக்கு நாள் பலத்து கொண்டே வரும். கர்த்தரை தேடினால் அவர் நமக்கு தட்டுப்படுகிறார். ஆண்டவரை உண்மையாய் நேசித்தால் அவர் நம்மில மகிழ்கின்றார்.
நாம் அவரை பின் செல்லுகிற பொழுது, அவருடைய ஊழியத்தை செய்கிற பொழுது கர்த்தர் நாம் நாளுக்கு நாள் பலத்து வரும்படியாக அவர் கிருபை பாராட்டுகின்றார் என்கிற மிகப்பெரிய நல்ல செய்தியை உங்களுக்கு இந்த நாளிலே அறிவிக்க முடிய விரும்புகிறேன். இதுதான் கர்த்தர் செய்கிற காரியம். தேவனுடைய பிள்ளைகள் நாளுக்கு நாள் வளர்ந்துக்கிட்டே வருவாங்க. அவங்க பிஸ்னஸ் நாளுக்கு நாள் வளர்ந்துக்கிட்டே வரும், மேலே போயிட்டே இருக்கும். நாளுக்கு நாள் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்து கொண்டே இருப்பார். இதை நான் வாசிக்கிற பொழுது மிகவும் நான் சந்தோஷப்படுகிறேன். பிரியத்துக்குரியவர்களே, நீங்களும் கூட வாழ்க்கையில் மறந்து போயிடாதீங்க. ஆண்டவரை தேடுற பிள்ளைகள் எல்லாம் எந்த ஊரில் இருந்தாலும் எந்த நாட்டில் இருந்தாலும் அவங்க நாளுக்கு நாள் பலத்துக்கிட்டே வருவாங்க. அவங்கள்ட்ட மோதணும்னு நினைக்கிறவங்கெல்லாம், அவங்களை எதிரியாக நினைக்கிறவங்களாம் நாளுக்கு நாள் தளர்ந்துக்கிட்டே வருவாங்க. அவங்களுடைய வெலன் தளர்ந்துக்கிட்டே வரும், அவங்களுடைய ஃபைனான்ஸ் தளர்ந்துக்கிட்டே வரும். எல்லா பக்கமும் அவர்களுக்கு பிரச்சனை தான் என்பதை நான் உங்களுக்கு நினைவூட்ட விரும்புகிறேன். 7ஆம் வசனத்தில் பாருங்கள், சவுலுக்கு ஆயாவின் குமாரத்தியாகிய ரிஸ்பால் எனப்பட்ட பேருள்ள ஒரு மறுமனையாட்டி இருந்தால், இஸ்போஸ் அப்னரை நோக்கி, நீ என் தகப்பனாருடைய மறுமனையாட்டியின் இடத்துல பிரவேசித்தது என்ன என்றான். அப்பொழுது இஸ்போசித் வார்த்தைகளுக்காக மிகவும் கோபம் கொண்டு, அப்னர் கோபம் கொண்டு. இங்கே ஒரு முட்டாள்தனத்தை அங்கே இஸ்போசித் செய்வதை பார்க்கிறோம். சவுல் ராஜாவுக்கு அப்புறம் அவர் தான் ராஜாவாக இருக்கார், பேருக்கு ராஜாவாக இருக்கார். எல்லாம் செய்கிறது அப்னர் தான், படைத்தலைவி தான் ஸ்ட்ராங்காக இருக்குது. அவர் தான் தாவீதுக்கு அணை போட்டு வச்சுருக்கார். இக்கடையில் ஒரு நாள் திடீர்னு சொல்லி இஸ்போசித் அந்த அப்னரை கூப்பிட்டு, தன்னை யார் தூக்கி சுமக்கிறாங்களோ அந்த அப்னரை கூப்பிட்டு, நீர் என் தகப்பனார் மறுமனையாட்டிட்டு இது பிரவேசிச்சிரா குற்றம் சுமத்துறான். என்ன அர்த்தம்னா, இவர் அப்படி கல்யாணம் பண்ணார்னா இவர் ராஜாவாயிடலாம். ராஜா மரித்த பிறகு அவருடைய விதவை மனைவி யாராவது கல்யாணம் பண்ணாங்கன்னா அவங்க ராஜாவாகிடுவாங்க. அதனால சந்தேகப்பட்டு நீ அப்படி பண்ணிட குற்றம் சுமத்துவதை பார்க்கிறோம். ஏற்கனவே இஸ்போசித் ஒரு வீக் ஹேண்டு, ஒன்றுமே கிடையாது. முழுக்க அவரை தாங்கி பிடிக்கிறது இந்த அப்னர் இருக்கிற படத்தில். அப்போ இஸ்போசித் அப்னருக்கு எவ்வளவு நன்றியோடு இருந்திருக்கணும். ஐயா, ஒன்றுத்துக்காகாத எனக்கு எங்கள் அப்பா மேலே உள்ள பாசத்தினால இவ்வளவு நீர் என்னை தாங்கி பிடிக்கிறீரே, எனக்கு நீ இவ்வளவு பக்கபலமாக இருக்கிறீர, நன்றின்னு சொல்லியிருக்கணும். ஆனால் அந்த பைத்தியக்காரன் இஸ்போசித் அதெல்லாம் நினைக்காம, நீ எப்படி என் தகப்பனை மறுமனையாட்டில் பிரவேசிக்கலான்னு சொல்லி ஒரு இல்லவே இல்லாத ஒரு குற்றச்சாட்டை யாரோ சொன்னாங்கன்னு சொல்லிட்டு அங்கே ஒரு குற்ற சுமத்துவதை பார்க்கிறோம். A diligent man prizes his possessions. ஒரு நல்ல புத்தியுள்ளவன் தனக்குரியவைகளை அவன் அப்படி பத்திரமா பாதுகாக்கிறான், அதை அப்படி பத்திரமா வச்சுக்கிறான், சேதப்படுத்தாதபடி பார்த்துக்கிறான். ஆனால் ஃபூல் லூசஸ் எவ்ரிதிங். தனக்கு இருந்த மிகப்பெரிய ஒரு தூணை அங்கே இஸ்போசித்தை தள்ளி விடுவதை பார்க்கிறோம். தன் கண்களை தானே அந்த இஸ்போசித் குத்தி கொள்வதை பார்க்கிறோம். யார் தாங்கி பிடிச்சாங்களோ அந்த அப்னரைய படைத்தளபதி கேவலமாய் பேசி அவருடைய கடுங்கோபத்தை அங்கே சம்பாதிப்பதை பார்க்கிறோம். இதை நான் வாசிக்கும் பொழுதுலாம் ராஜாவாக இருந்த எத்தனை பேர் எவ்வளோ முட்டாள்தனம் செஞ்சுருக்காங்கங்கிறதுலாம் பல இடங்களில் பார்க்கலாம். இதே இஸ்போசிட் அப்பா சவுல் ராஜா யாரும் சாப்பிடக்கூடாதுன்னு முட்டாள்தனமாக ஒரு கட்டில் போட்டார்னே அவங்களுக்கு நம்ம தியானிச்சிருக்கிறோம். அப்பனுக்கு பிள்ளை தப்பாமல் பிறந்திருக்குது. அப்பா முட்டாள்தனம் பண்ணாருன்னா மகனும் முட்டாள்தனம் பண்ணுறான். தனக்கு யார் பக்கபலமாக இருக்கானோ கெட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்து ஐயா நன்றின்னு சொல்லி அவரை தாங்க வேண்டிய அந்த இஸ்போசிட் அவங்களையே கேவலமாக பேசுகிறான். என்ன நீ இப்படி பண்ணிட்டீர். அதனால் அந்த நாளிலே இஸ்போசித் மீது அப்னர் கடுங்கோபம் கொண்டு, உமக்கு பதில நான் தாவீது ராஜாவாக்குறேன் பாருன்னு சொல்லி கடுங்கோபத்தில் அன்றைக்கு மனதில் இனி இஸ்போசித் இஸ்ரவேலுக்கு ராஜாவாக இருக்க வேண்டாம் என்று முடிவு செய்தார். அதை எதிர்த்து ஒன்றுமே பேச முடியல. அப்னரை எதிர்த்து இஸ்போசித்தில் ஒன்றுமே பேச முடியல. இதே மாதிரி நிறைய பேர் இன்னைக்கு இந்த பூமியில் இருக்கிறாங்க. கர்த்தர் கிருபையாய் இறங்கி தகுதி இல்லாதவர்களுக்கு பக்கபலமாக, நண்பர்களாக, பணம் கொடுத்து உதவி செய்பவர்களாக, இல்லைன்னா எல்லார்கிட்ட பாதுகாப்பவர்களாக கர்த்தர் அனுப்புகிற தூதர்களாக ஒரு சிலர் இருப்பாங்க. ஆனால் இவங்க சின்ன புத்தியினால், இவங்களுடைய குறுக்கு புத்தியினால், இவங்களுடைய சந்தேக புத்தியினால் யார் ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்காங்களோ அவங்கள போய் இப்படி இந்த இஸ்போசித் மாதிரி முட்டாள்தனமாக நீ என்ன அப்படி பண்ணன்னு சொல்லி தேவையில்லாமல் இடக்கா பேசி அவங்களுடைய கோபத்தை சம்பாதித்து அவங்க தூக்கி வீசி விட்டுருவாங்க. உனக்கு போய் நான் பண்ணேன் பாருன்னு சொல்லி தலையில் அடிச்சுட்டு போவாங்க. இதனால் யாருக்கு நஷ்டம்? இஸ்போசித் தான் நஷ்டம். அப்படி இருக்க நஷ்டம் கிடையவே கிடையாது. நிறைய பேர் தங்களுக்கு இருக்கிற அருமையை அறியாதபடி தங்களுடைய முட்டாள்தனத்தினாலே இவ்வளோ பெரிய மேன்மை எனக்கு இருக்குதுன்னு சொல்லி அவங்கள போற்றி புகழாமல் இடக்கா பேசி, தங்கள் வாயினாலே நாக்கினாலே பேசி, தகுதி இல்லாதவைகளை பேசி, இல்லாதவைகளை பேசி அவருடைய அன்பை இழந்து போவதை பார்க்கிறோம். அவருடைய ஆதரவை இழந்து போவதை பார்க்கிறோம். அப்படிப்பட்ட பலசாலிகள் அப்னரை போன்ற மிகவும் பெரிய தளபதிகளுடைய ஆதரவுகோள்
நம்முடைய வாழ்க்கையில் முறுக்கப்பட்டு விடும் என்றால் நாம் தெருவுக்கு வர வேண்டிய சூழ்நிலை வந்துவிடும். பிரித்துக்குள்ள கவனமாய் நாம் இருப்போம். யார் நமக்கு ஆதரவு கொடுக்குறாங்களோ, யார் நமக்கு உணவு கொடுக்குறாங்களோ, யார் நம்ம தூக்கி சுமக்கிறாங்களோ, டெலிஜென்ட் மேன் பிரைசஸ் ஹிஸ் பொசஷன்ஸ். நம்ம அவங்களெல்லாம் நம்ம பாதுகாக்கணும், அவங்களெல்லாம் பாராட்டணும், நன்றி நன்றின்னு சொல்லணும், அவங்கள உற்சாகப்படுத்தணும். அப்போ தான் அவங்க தொடர்ந்து நம்ம ஹெல்ப் பண்ணுவாங்க. அப்போ தான் நம்ம மார்க்கெட்டில் நிற்க முடியும். இல்லைன்னா நம்ம கீழே விழுந்து பல்லெல்லாம் உடைஞ்சு போயிடும், எல்லாவற்றையும் இழந்து போயிடுவோம். கவனமாக வாழ கற்றுக்கொள்வோம். யார் முக்கியங்கிறத வாழ்க்கையில் நான் உணர்ந்து அவர்களை நம்ம எப்படியாவது தக்க வைக்கணும். அவருடைய அன்பை தக்க வைக்கணும், அவருடைய ஆதரவை தக்க வைக்கணும். நம்மளே வீக் பாயிண்டாக இருக்கிறோம், நம்மளே வீக் லிங்காக இருக்கிறோம், நாமளே கீழே கிடக்கிறோம். ஒரு சிலர் நமக்கு கிருபையாக நிற்கிறாங்க நம்ம பக்கம். அவங்களை இழந்துடாதீங்க. உதவி செய்கிறவங்களை இழந்துடாதீங்க என்று உங்களை தன்பாய் நான் கேட்டுக்கொள்கிறேன். பிரியத்துக்குரிய உங்களுடைய ஆசீர்வாதங்களுக்காக நான் ஜெபிக்கும்படியாக விரும்புகிறேன். ஒரு பக்கம் தாவீதோடு ஆண்டவர் இருந்தார், பலத்தார். இன்னொரு பக்கம் இஸ்போசேத் பலகீனப்பட்டே வரார். அந்த நேரத்தில் அவர் தேவையில்லாமல் அப்னர்கிட்ட பேசி, படைத்தவர்கிட்ட பேசி தனக்கு இருக்கிறவைகளையும் அவர் இழந்து போனார். அவர் சின்ன புத்தி, பேச தெரியாமல் பேசி அவர் தனக்கு இருந்த ராஜ்யபாரத்தை அவர் இழந்து போக காரணமாக இருந்தார் என்று நாம் காண்கிறோம். பிரியத்துக்குரிய அருமையான நாளிலும் கூட நாம் ஜெபிக்கலாமா? அப்படிப்பட்ட முட்டாள்தனத்தை நம்ம செஞ்சிடக்கூடாது. நமக்கு பக்கபலமாக இருக்கிறவர் நம்முடைய வாயால் தேவையில்லாமல் பேசி நம்ம இழந்துடக்கூடாது. நமக்கு அழிவை நாமே தேடிக்கொள்ளக்கூடாது. இந்த நாளிலே நாம் கவனமாக இருக்கும்படியாக, தாவீதை போல நாளுக்கு நாள் நாம் விருத்தி அடையும்படியாக கிருபைகளை கர்த்தர் நமக்கு தரும்படியாய் நாம் ஜெபிக்கலாமா? எல்லார் கண்களை மூடுவோம். அப்பா பிதாவே, இந்த அருமையான நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம், சோத்திரம் செலுத்துகிறோம். நீர் வானத்துக்கு பூமிக்கும் ஆண்டவராக இருக்கிறீர். நீர் எங்களை தாங்குகிறீர், ஏந்துகிறீர், நீர் எங்களை சுமக்கிறீர். அதற்காக நன்றி அப்பா. இந்த அருமையான நாளிலும் கூட எவ்வளவு அருமையான ஒரு சத்தியத்தை நாங்கள் கேட்டோம். நீர் நினைத்தால் ஒரு நிமிடத்தில் எங்களை உயர்த்த முடியும். ஆனால் ஏதோ சில காரணங்களுக்காக எங்களை காத்திருக்க வைக்கிறீர். அதற்காக நன்றி ஐயா. ஒரு காரணம் இல்லாமல் எதையுமே நீ செய்ய மாட்டீர். எங்களுடைய வாழ்க்கையில் எது நடந்தாலும் அது நன்மைக்கே என்று வார்த்தை சொல்லுகிறதப்பா. வாட் எவர் யூ டூ இஸ் ஃபார் அவர் குட். இந்த அருமையான நாளிலே தகப்பனே, எங்களுடைய வாழ்க்கையில் யுத்தங்கள் நடந்தாலும் நாங்கள் நாளுக்கு நாள் பலத்து கொண்டே தான் வருவோம். எங்களை எதிர்க்கிறவர் நாளுக்கு நாள் பலகீனப்பட்டு கொண்டே தான் வருவார்கள் எனப்பட்ட மிகப்பெரிய ஆசீர்வாதமான வார்த்தைக்காக நன்றி ஐயா. நன்றி ஐயா. வியாதிகளோ, கடன் பாரங்களோ, பிஸ்னஸில் போட்டிகளோ, பொறாமைகளோ, ஊழியங்களோ எதுவாக இருந்தாலும் சரி, எல்லாம் ஒன்றும் இல்லாமல் பிற நாளுக்கு நாள் அவைகள் ஒன்றும் இல்லாமல் போவதற்காக சோத்திரம். ஆண்டவர் கர்த்தருடைய பிள்ளையாகி தாவீது நாளுக்கு நாள் பலத்தது போல நம்முடைய பிள்ளைகள் நாளுக்கு நாள் வளர்க்கும்படியாக உதவி செய்வீராக. விருத்தி அடையும்படி எல்லைகள் விருத்தி அடையும்படியாக, பண வரவுகள் விருத்தி அடையும்படியாக, ஆண்டவர் சொத்துக்கள் விருத்தி அடையும்படியாக நாளுக்கு நாளில் உதவி செய்வீராக. ஏசப்பா, இந்த அருமையான நாளிலும் கூட கர்த்தாவே, நாங்கள் கண்ணீரோடு ஜெபிக்கிறோம் ஐயா. யாரெல்லாம் வியாதிப்பட்டிருக்கிறார்களோ, என்ன வியாதியாக இருந்தாலும் அது அப்படி நாளுக்கு நாள் ஒன்றும் இல்லாமல் போகட்டும். கேன்சர் கிருமிகள் நாளுக்கு நாள் ஒன்றும் இல்லாமல் போகட்டும். கிட்னிகள், பலகீனமான கிட்னிகள் நாளுக்கு நாள் பலனடையட்டும். ஆண்டவர் ஆஸ்பத்திரிக்கு போகிறது அப்படியே நின்று போகட்டும். கடன் வாங்குவது அப்படியே நின்று போகட்டும். வட்டி கடன்கள் அப்படியே குறைந்து ஒன்றும் இல்லாமல் போகட்டும். ஏசப்பா, நாங்கள் வாடகை வீட்டில் இருப்பது, நாங்கள் இன்னொருத்தில் கையேந்திரது கர்த்தாவே நாட்கள் அப்படியே முடிந்து போகட்டும். நீர் அப்படியே செய்வீர். உமக்கு சோத்திரம். நாளிலும் கூட பிள்ளைகள் எந்த நிலைமையில் இருந்தாலும் அவர்களுக்கு நீர் உதவி செய்யும். என்ன வியாதியாக இருந்தாலும் நீங்கட்டும், என்ன புண்ணாக இருந்தாலும் மறையட்டும், என்ன கட்டியாக இருந்தாலும் மறையட்டும். கர்த்தாவே ஏசப்பா, ரூபாலா கபாலா ரபோனா சந்தரா துபா கராபாலா, இப்பொழுதே ஆண்டவரே நீர் உதவி செய்வீராக. இப்பொழுதே நீருடைய பிள்ளையை பலப்படுத்துவீராக, ஸ்திரப்படுத்துவீராக என்று கெஞ்சுகிறோம் ஐயா. வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தருடைய திருநாமத்தினாலே சாத்தானுடைய கிரிகள் எல்லாம் அழிந்து போகட்டும். அந்தகாரத்தின் வல்லமைகள் எல்லாம் அழிந்து போகட்டும் என்று சொல்லி கெஞ்சுகிறோம். செய்வினைகள் அழிந்து போகட்டும். யுத்தங்கள், கோர்ட்டு கேஸு, வழக்கு, பக்கத்து வீட்டில் பிரச்சனை, வேலை பார்க்குற இடத்துல பிரச்சனை, பயந்து போயிருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் நீர் உதவி செய்யும். தனியாக இருக்கிற பெண்களுக்கு நீர் உதவி செய்யும். விதவைகளுக்கு உதவி செய்யும். தகப்பன் தாய் இல்லாத பிள்ளைகளுக்கு உதவி செய்யும். வேலை இல்லாதவர்களுக்கு வருமானத்தை ஏற்படுத்தி தாரும். கடன் பிரச்சனையில் சிக்கி தவிக்கிறவர்களுக்கு இயற்கைக்கு அப்பாற்பட்ட முறையில் ஒரு அற்புதத்தை செய்தவர்களை தப்புவித்தார்களும். இந்த நாளிலும் கூட தகப்பன், இந்த சத்தத்தை கேட்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் ஒரு அற்புதத்தை செய்து நீர் அவர்களை சந்தோஷப்படுத்த வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். வயதானவர்கள் கீழே விழுந்து விடாதபடி 2 கையால் ஏந்தி கொள்ளுங்க. வாலிபத்தின் பிள்ளைகள் அழிந்து விடாதபடி, பாவங்களினால் அழிந்து போய் விடாதபடி, தவறான முடிவுகள் எடுத்து விடாதபடி அவருடைய வாழ்க்கையை பாதுகாப்பீராக. கிருபையினாலே காப்பீராக, இரக்கத்தினாலே காப்பீராக. ஆண்டவரை தோத்திர ஐயா. ஏசப்பா, நெடுங்காலமாய் காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு இன்றைக்கு ஒரு அற்புதத்தை செய்தே ஆக வேண்டும். உலகம் இருக்கிற அனைத்து மக்கள், எங்கள் தாய் திருநாட இந்தியாவின் அனைத்து மக்கள், அனைத்து ஆவிக்குரிய பிள்ளைகள், ஊழியக்காரர் எல்லாரையும் ஆசீர்வதிங்க. நான் திராட்சை பழத்தோட்ட ஊழியர்கள் நேசிக்கிறேன்.
நாள்தோறும் நிகழ்ச்சியை பார்க்கிற அறியப்படுத்துகிற ஒவ்வொரு நல்ல உள்ளங்களை ஆசீர்வதியும். கர்த்தாவே, அடைக்கலான்குரிய முதியோரத்தில் சேர அநேக இடங்கள் உண்டு, அநேகர் அழைத்து கொண்டு வரும். நான் இன்று மேற்கொண்டு உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னவர் இந்த செய்தி கேட்ட ஒவ்வொருவரும் இன்று மேற்கொண்டு ஆசீர்வதிப்பீரா. இயேசுவின் மூலமே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்மாவை கர்த்தரை சோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்மாவை கர்த்தரை சோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை ஒருபொழுதும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்த ஆவியுடைய அந்யோன்ய ஐக்கியம் இல்லாத பிரசன்னமும் உங்கள் அனைவரோட இந்த காலங்கள் அழைத்திருப்பதா. அல்லேலூயா, அல்லேலூயா. God bless you. Amen.